டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 பார்ட்டு வீடியோஸ் கொடுத்துருந்தது. ஸோ பார்ட் 1ல் ரொம்பவே பேசிக்கான ஷார்ட்கட், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஷார்ட்கட் வருமோ அதை கிளியராக சொல்லியாச்சு. ஸோ நல்லா வீடியோஸ் தெளிவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான ஒரு லைவ் டெஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ் இப்போ நான் வைக்க போகிறேன். எல்லோரும் நோட்டு பேனா எல்லாம் எடுத்து ரெடியாக இருங்க. ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அசல் ரூபாய் 4000, ஆண்டு வட்டி வீதம் 6=5%, எண் 2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் அதோட கூட்டு வட்டி என்ன? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக நான் சொன்ன ஷார்ட்கட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக இதற்கான ஆன்சரும் குயிக்காக கண்டுபிடிச்சிருவீங்க. 1 ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. நீங்கள் ஃபார்முலாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதாலும் ஓகே, ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. இதற்கான ஆன்சர் பார்த்துடலாமா? மனக்கணக்காகவே ட்ரை பண்ணலாம். பர்சன்டேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாவே அடுத்தடுத்து குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம். 4000ல் 5% என்ன? 200 ரூபா. 200 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 400 ரூபா. ஓகேங்களா? அடுத்து அந்த 200ல் 5% என்ன? இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ 400ஓட அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருமா? இதற்கான ஆன்சர் இப்போ நான் சொல்லும்போதே நல்லா கிளியராக புரிஞ்சுருப்பீங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் அந்த 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை தான். ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிங்க. என்ன பர்சன்டேஜ் வேரி ஆகிட்டே இருக்கும், பெரிய நம்பராக இருக்கும். 5000க்கு 12%ல் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன்? ஆண்டுக்கு ஒரு முறை. குரூப் 2 கொஸ்டினே தான் போன வருஷம் கேட்டிருந்தது, 2022ல். ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. 5000ல் 12% கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதிலே ஓரளவுக்கு நியரஸ்டான வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 5000ல் 12% கண்டுபிடிக்கிற அந்த ரேட்டுக்கு 12% கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் பார்த்துலாமா? ஆன்சர் பார்த்துலாமா? ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர், செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 3வது கொஸ்டின் பாருங்கள். 3 வருஷங்களில், ஸோ 3 வருஷத்துக்கும் நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஆன்சர் கண்டுபிடிங்க. 8000 அசல் அமௌண்ட்டு, 3 வருஷம், 5% வட்டி வீதம். ஓகேவா? ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஷார்ட்கட் நம்பர் என்ன ஞாபகம் இருக்கா? 331. ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. 8000ல் 5% என்ன? 400 ரூபா. அதை ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்து அந்த 400 ரூபாயில் 5% கண்டுபிடிச்சி 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? இதுக்கான ஆன்சர் சொல்லிடலாமா? 3வது கொஸ்டின், இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸ்பீடு, அதாவது நீங்கள் அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ஒர்க்கு. ஜஸ்ட்டு உங்களை 30 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். 4th கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிங்க. 4th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? சார் 6 வருஷம் போகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிளானது. இந்த பார்ட் தனி வட்டிக்குரியது தான், ஆனால் கூட்டு வட்டிக்குரியது இதுதான் கேட்குறாங்க. சார் அப்போ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியணுமேங்க சார். ரொம்ப சிம்பிள், அதை நான் சொல்லிடவா? நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ தனி வட்டியில் 6 வருஷத்துக்கு, அதாவது தனி வட்டி விதத்தில் 6 வருஷத்துக்கு 60% அதிகரிக்குன்னா, ஒரு வருஷத்துக்கு 10% இருந்தால் தான் 10 × 6 நம்மளுக்கு 60ன்னு கிடைக்கும். அப்போ 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. வேலைக்கு நம்மளுக்கு தேவையான கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கிடச்சிருச்சா? இப்போ ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிங்க. 12,000ல் 10% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்குள்ளே வரும். மறுபடியும் இப்போ 12,000ல் 10% என்ன? 1200. 1200ல் 10% கண்டுபிடிச்சி 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அது ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டில்
10% கண்டுபிடிச்சி 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே. ஸோ 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தலாமா? 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். 4th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5th கொஸ்டின் பாருங்கள். அசல் ரூபாயத்துக்கு ஆண்டு வட்டி விதம் ஆர் வேல்யூ 4%, காலம் 1.5 ஆண்டுகள், அரையாண்டுக்கு ஒரு முறை. ஓகேவா? ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை வந்தாலும் என்ன ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கேன், காலத்தை ஃபஸ்ட்டு கலப்பினத்தில் மாற்றிக்கங்க, 3/2ன்னு கிடைக்கும். இப்போ அரையாண்டுக்குரிய கண்டிஷன் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கணும், காலத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எப்பயும் போல் 3க்குரிய ஷார்ட்கட்டு தான். அசல் அமௌண்ட் 5000க்கு 6 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2% தான் இருக்கும். 2% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 3. அப்போ ஷார்ட்கட் நம்பர் என்ன, 3 3 1. ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணணும், 5000க்கு 2% கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். 5000க்கு 2% 100 ரூபா, 1% 50 ரூபா, 2% 100 ரூபா. 100 × 3 300. ஓகேங்களா? அடுத்து அந்த 100ல் 3% கண்டுபிடிக்கணும். 3 கண்டுபிடிச்சி அதை நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 100ல் 3%, 2% கண்டுபிடிக்கணுமா? ஓகே. இதற்கான ஆன்சர் பார்த்துலாமா? 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். 306.04ங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? 6வது கொஸ்டின் பாருங்கள். வருட கூட்டு வட்டி 20% இருக்கும்போது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 16,000 பிரின்சிபல் அமௌண்ட்டு, 9 மாத காலம். ஆனால் வட்டி என்ன, காலாண்டுக்கு ஒரு முறை. அப்போது 9 மாதங்களில் 3 காலாண்டு இருக்குது. அப்போ 3 3 1 தான். என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் 4ஆல் டிவைட் பண்ணணும். அரையாண்டுனா 2ஆல் டிவைட் பண்ணணும், கால்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 5% தான் வரும். இப்போ எப்பயும் போல் 16,000க்கு 5% கண்டுபிடிச்சி 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு அமௌண்ட்டை 5% கண்டுபிடிச்சி 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட்டில் ஒரு 5% கண்டுபிடிச்சி 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதற்கான ஆன்சர் பார்த்துலாமா? 6வது கொஸ்டின் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நான் இதை யோசிக்கவே இல்லை, நான் சொல்லவே மறந்துட்டேன். ரொம்ப சிம்பிளானது. இப்போது வட்டி அவங்களும் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் கவனிங்க. 16,000 18,000 வருமா? கிடையாது. அதே போல் 16,800 வருமா? கிடையாது. 17,000 சம்திங் வருமா? ஏன்னா வட்டி மட்டும் அவ்வளோ வராது, மொத்த தொகை வேணால் அதெல்லாம் மாறும். அப்போ இருக்கிறதுல கம்மியான அமௌண்ட் என்ன, 2,522 தான் அதற்கான ஆன்சர். ஓகே. இந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்லாம் ஆப்ஷன் அழகாக கொடுத்துருவாங்க. இது நம்ம இதை பற்றி கவனிக்காமல் உட்காந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நான் அதை சொல்லணுங்கிறக்காண்டி இந்த கொஸ்டினை எடுத்தேன், நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள் முறையே 10% மற்றும் 12% வட்டி விதத்தில் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவு? இப்போ இந்த மாதிரி பர்சன்டேஜ் மாற்றி கொடுத்தா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? இதில் நான் சொல்லியிருக்கேன், அசல் அமௌண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அதில் வட்டி வீதம் அப்படின்னா 100ஓட ஆட் பண்ணிடணும். அப்போ 110/100 மொதல் வருஷம், 112/100 2வது வருஷம். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா இதுக்கு கிடைக்கக்கூடியது மொத்த தொகை கிடைக்கும். ஓகே. அப்போ நீங்கள் 9,000லேருந்து மைனஸ் பண்ணிடலாம். ஓகே. இது குரூப் 1 கொஸ்டின் தான். ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. 7வது கொஸ்டின். சரி, 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். மல்டிபிள் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர், அது ஆண்டுக்கு 10% வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரத்தை காண்க. ஸோ சேம் ஃபார்மெட் தான், நான் ப்ரீவியஸாக சொன்ன அதே சேம் ஃபார்மெட் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியாது. ஒரு வருஷத்துக்கு 10% வளருதா, அப்போ 110/100ன்னு போட்டுருங்க. 2வது வருஷமும் 110/100ன்னு போட்டு இப்போ எவ்வளோ வளர்ந்து நிற்குது, 847ன்னு நிற்குது. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமோ அதை சொல்லிடுறேன். ஸ்டெப் ஒர்க்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணாவே ஆன்சர் வந்துடும். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. இதற்கான ஆன்சர்
இதற்கான ஆன்சர் பார்த்துடலாமா? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, 9th கொஸ்டின் பாருங்கள். இதையும் ஆன்சர் கண்டுபிடிங்க ஃபாஸ்ட்டாக. 4% கூட்டு வட்டிக்கு 2 வருடத்தில் கிடைக்கும் மொத்த தொகை 1352 எனில் அசல் என்ன? அசல் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ அசல் வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா மொத்த தொகை 1352 கிடைக்கும். இதுவும் ரொம்ப சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ண அதே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டாக கண்டுபிடிங்க. என்னோடய வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுக்குற அந்த டைமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ அமௌண்ட்டு இருந்தால் நீங்கள் பிரின்சிபல் ஆப்ஷன்லேருந்தே செக் பண்ணலாம். எவ்வளோ அமௌண்ட்டு இருந்தால் 2 வருஷத்துக்கான ட்ரிக்கு 2 1 அப்போ 4% கண்டுபிடிக்கணும். இந்த வட்டியில் மொத்த தொகையில் அந்த அமௌண்ட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 1200 இருந்தால் இங்கே என்ன வரும்? 152ன்னு வரும். ஒருவேளை அது வட்டி மட்டும் நம்ம அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆப்ஷன் பியாக இருந்தால் 250 இதுலேருந்து 50 குறையும், 102 இருக்கும். இதுதான் விஷயம். அப்போ இதை நம்ம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துலாமா? 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, நான் சொன்ன ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் ஜஸ்ட் ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா தேய்மான மதிப்பு டேஷ் என்ற சூத்திரத்தின் மூலம் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார்முலாவை நீங்கள் ரிவைஸ் பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிளானதை பார்த்த செகண்ட் ஆன்சர் பண்ணிடலாம். மெயினான ஒரு க்ளூ இருக்குது. தேய்மானம் அப்படின்னா குறையும், குறைஞ்சி அப்படின்னா மைனஸ் போடணும். அவ்வளோதான். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? வளர்ச்சி அப்படின்னா நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணலாம், தேய்மானம் அப்படின்னா நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுவோம். இதான் அதற்கான ஃபார்முலாவை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 11வது கொஸ்டின் பாருங்கள். இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட 12,000 தொகையானது 5ஆம் வருட முடிவு. இது ஃபார்முலா கான்செப்ட் இல்லை, இதுக்கு நான் ஒரு ட்ரிக்கு சொல்லியிருக்கேன். 12,000 தொகையானது 5ஆம் வருட முடிவில் 2 மடங்காக அதிகரிக்கிறதில் அந்த தொகை 20ஆம் வருட முடிவில் எவ்வளவு அதிகரிக்கும்? நான் சொன்ன ட்ரிக்கில் இந்த மடங்கு வருஷம் அப்படிங்கிற ட்ரிக்கு நான் சொல்லியிருந்தேன்னா அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 1200ங்கிற அமௌண்ட்டை யோசிக்காமல் 5 வருஷத்தில் 2 மடங்காக மாறுதுன்னா 20 வருஷத்தில் எத்தனை மடங்காக மாறி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த இதை கண்டுபிடிச்சி அந்த நம்பரை இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சிடும். அந்த நம்பரை இதை கண்டுபிடிச்சி மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. இது 1 மடங்காக இருக்குது, இத்தனை மடங்காக மாறி இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை இங்கே அப்ளை பண்ணாவே ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இதற்கான ஆன்சர் நம்ம பார்த்துலாமா? இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 12வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 10% அதிகரிக்கிறது. அதன் இப்போதைய மக்கள் தொகை 6000 எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்தின் மக்கள் தொகை என்ன? சரி, 3 வருஷம் அப்படின்னு கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எப்பயும் போல் என்ன பண்ண போகிறோம்? 6000 போட போகிறோம். ஒரு வருஷத்துக்கு 10னா 110/100 மொதல் வருஷம், அதே போல் 110/100 2வது வருஷம், 3வது வருஷம் 110/100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுங்கள். ஜீரோலாம் கேன்சல் பண்ணணும். கரெக்டாக 0 கேன்சல் பண்ணிட்டு 11ஓட க்யூப் வேல்யூ தெரிஞ்சிருக்கேன். நான் க்யூப் வேல்யூ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 20 தெரிஞ்சு வச்சுருந்தா இந்த மாதிரி நேரங்களில் ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுருக்கான்னு சொல்லியிருக்கேன். 11ஓட க்யூப் வேல்யூ 1331. ஓகேங்களா? ஸோ இதோட நீங்கள் எத்தனை 0 கேன்சல் ஆகிட்டு இந்த ஆரோட எத்தனை 0 இருக்குதுன்னு பார்த்து மல்டிபிள் பண்ணுறதா மல்டிபிள் பண்ணலாம். எல்லா 0வும் கேன்சல் ஆகிரும். மேலே 6 கீழே 6. அப்போ ஆரோட தான் மல்டிபிள் பண்ணால் இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துலாமா? ஸோ 12வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 13வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு அசல் ரூபாய் 25,000 ரூபாயை ஆண்டு கூட்டு வட்டி 4% முதலீடு செய்து எண் ஆண்டுகள் கழித்து 27,040 தொகையாக பெறுகிறார் எனில் எண்ணின் மதிப்பு என்ன? அதாவது ஆண்டுகள் கேட்குறாங்க. அப்போது இதையும் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண ஷார்ட்கட்லேயே கண்டுபிடிச்சலாம். 25,000 அப்படின்னு சொல்ல அமௌண்ட்டு, இதிலேருந்து வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும்? 2040ன்னு கிடைக்கும். ஏன்னா 25,000 மைனஸ் பண்ணுமா?
இப்போ 4%. ஓகேவா? அசல் அமௌண்ட்டு இருக்குது, 4% இருக்குது. ஈஸியாக 2 வருஷமா 3 வருஷமா அப்படிங்கிற செக் பண்ணி எதில் நம்மளுக்கு 2040 கிடைக்குதுன்னு பார்த்தலாம். ஈஸியான ஷார்ட்கட்லே ரொம்ப சிம்பிளானதான். ஃபஸ்ட்டு 25,000ல் 4% என்னன்னு பாருங்கள். 250 × 4 1000 ரூபா. அப்போ 1000 இன்ட்டு 2 வருஷமாக இருந்தால் தான் இதுவே 2000 வந்துடும். அதே இது 3 வருஷம் இருந்தால் 3000க்கு மேலே போயிடும். இதுவே ஆன்சர் வந்துருச்சா? ஆப்ஷன் ஏ தான் அதற்கா சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போவுமே அது ப்ராப்பராக சால்வ் பண்ணி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் 2 நிமிஷம் தேவைப்படும். ஈஸியான ஷார்ட்கட் இருக்கும்போது நீங்கள் அந்த மெத்தடில் போகிறது தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 14வது கொஸ்டின் பாருங்கள். கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகிறது எனில் தொடக்க அசலை போல் 8 மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? ஸோ இது ஈஸியான ஷார்ட்கட் தானே. ஆண்டு கொடுத்துருக்காங்க, அடுத்து மடங்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 10 வருஷத்தில் 2 மடங்காக மாறுதுன்னா 8 மடங்காக மாற எத்தனை வருஷம் தேவைப்படும்? ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு. இந்த இடத்துல பவரில் எக்ஸை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே ஆன்சர் அந்த 10ஓட மல்டிபிள் பண்ணிடலாம். வெரி குட். ஓகே, ரொம்ப சிம்பிளானதான். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். 2 கியூப் தானே 8, அப்போ இந்த 3ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதே கான்செப்ட் தான். 15வது கொஸ்டின் பாருங்கள். 4 வருஷத்தில் 3 மடங்காக மாறுதுன்னா 27 மடங்காக மாற எத்தனை வருஷம் தேவைப்படும்? அவ்வளோதான், இதே ட்ரிக்கு தான். 4 3 இங்கே 27. 3ஓட பவரில் என்ன வந்தால் 27ன்னு வரும். அந்த வேல்யூ தான் இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதே தானே. என்ன 4 3 12, 3 கியூப் வேல்யூ தான் 27. ஓகே, அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு 5 தான். 16வது கொஸ்டின் பாருங்கள். 16வது கொஸ்டின். ஆண்டுக்கு எந்த விகிதத்தில் கூட்டு வட்டி 3 ஆண்டுகளில் 10,000 தொகை 13,310 இருக்கும்? இது வட்டி வீதம் கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளானது தான். ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணுங்கள். 10,000 3 வருஷத்தில் வட்டி மட்டும் எவ்வளோவா இருக்கும்? 13,310லேருந்து 10,000 மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி 3,310 தான். ரொம்ப சிம்பிள். 3 வருஷம் அப்படின்னாவே 3 3 1ங்கிறத யூஸ் பண்ணி வட்டி மட்டும் 3,310 வரணும். அப்போ எத்தனை சதவீதமாக இருந்தால் நம்மளுக்கு 3000 சம்திங் வரும்? ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளானது. 10%. இப்போது 10,000ல் 10% என்ன? 1000 ரூபா. 1000 × 3 என்ன? 3000 ரூபா. இதுதான் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ 10%ங்கிறத அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 17வது கொஸ்டின் பாருங்கள். ஜஸ்ட் ஃபார்முலா தான். அசல் பிக்கு 6% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன? இந்த மாதிரி ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்டுருவாங்க. அது முக்கியமாக இந்த 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி, 3 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டின்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ரொம்ப சிம்பிளானதானே. ஃபார்முலா என்ன நம்ம பார்த்துருக்கோம்? ஆப்ஷன் ஏ, பி × R/100² பார்த்துருக்கோம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 18வது கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்போது பி 5000 P × R/100² சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5000 × 4/100 × 4/100. 100ஓட ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த மொத்த தொகை கான்செப்டில் தான் நம்ம 100ஓட அந்த வட்டி வித்தை ஆட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் மேலே நோட் பண்ணுவோம். ஓகே, ரைட். 18வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தலாமா? 18வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சிம்பிளை பண்ணிட்டோம் அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 19வது கொஸ்டின் பாருங்கள். வருடத்திற்கு 10% வீதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் 3 ஆண்டுகளுக்கு அவங்க வித்தியாசமே கொடுத்துட்டாங்க. 115 கொடுத்துட்டாங்க. அசல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. 3 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா என்ன? ஈஸியாக ஷார்ட்கட்லேயே நம்ம பண்ணோம்னா இங்கே 115 நம்ம போட்டுக்க வேண்டியதான். அசல் எவ்வளோன்னு தெரியாது. 10 வருஷமா? இப்போ ஃபஸ்ட்டு 10/100 மொதல் வருஷம், அடுத்தது 10/100 ரெண்டாவது வருஷம், அடுத்து 300ஓட அந்த 10 ஆட் பண்ணுங்கள். 310/100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுங்கள். என்னென்ன 0 வருதோ கேன்சல் பண்ணிவிட்டு மீதி உள்ள வேல்யூலாம் பாருங்கள்.
சாரி. 19வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தலாமா? 19வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, அசல் அமௌண்ட்டு எவ்வளவு? 5000 ரூபா. ஓகே, 5000 ரூபாய்க்கு தான் அந்த கூட்டு வட்டி தனி வட்டி வித்தியாசம் 155. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 15,000க்கு 2 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு 96 எனில் வட்டி வீதம் என்ன? வட்டி வீதம் கேட்குறாங்க. இங்கேயும் 2 வருஷம் தான், 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். 96 ஈக்குவல் டு அப்படின்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 15,000. அசல் அமௌண்ட் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் நம்ம 2 டைம் நோட் பண்ணாலும் ஓகே, இல்லை ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் ஓகே. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? இதற்கான ஆன்சர் ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு 3ஆல் சிம்பிளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 20 கொஸ்டின் ரொம்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதில் இன்னும் ஒரு சில மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இதோட போதுமானதுன்னு இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.